டு சசி ரமேஷ் சமையல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பனம்பழத்தை பற்றி தான். ஆனால் இந்த பனம்பழத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, அது எப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தோப்பு, அந்த தோப்பையும் பார்த்துடலாம். இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டு தோப்பு தான். இது வந்து கொய்யா தோப்பு, மாந்தோப்பு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அது ஒரே வீடியோவாக நான் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் எல்லாமே பச்சை பசேன்னு சிட்டி சைட்லேருந்து இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காற்று, ஒரு நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிது, எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது, சூப்பரான நல்ல ஒரு காற்று. அந்த காற்றுல இந்த தோப்புக்கு போய் அங்கே கொய்யா பழத்தெல்லாம் பறித்து அதை கழுவி அப்பயே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட்டே தனி. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ஒரு மரத்தில் அப்பயே பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருந்துச்சு, ப்ளஸ் அதில் அணிலும் நிறைய கடிச்சு வச்சுருந்தது. பழங்களும் நிறைய வேஸ்ட்டாக கீழே கிடந்தது பழங்கள்லாம். இந்த வீடியோ வந்துட்டு பிடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, ஏன்னா வீட்லேயே இருக்கிறத விட இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் கூட்டிகிட்டு போக முடியல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த தோப்புக்குள்ளே தான் ஒரு பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்தில் தான் அந்த பழத்தை கீழே கடந்து தான் அதை எடுத்துகிட்டு வந்து சுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பனம்பழம் டேஸ்ட்டு. அதாவது சின்ன வயசில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. பழைய நினைவுகள்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு அந்த பனம்பழத்தை சாப்பிடும்போது. நல்லா இருந்தது. அந்த பனம்பழத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதோட பயன்கள் பற்றி, பெனிஃபிட்ஸு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பனம்பழத்தோட சாப்பிட்றனால என்ன பயன்கள் கிடைக்குன்னு. அந்த பனம்பழம் வந்து மாம்பழம் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழத்தை விட அதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றதுனால கண் பார்வை ரொம்ப அதிகரிக்கும். கண் தெரியாமல் ஒரு மாதிரி மங்கலம் இல்லாமல் கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் தரது இந்த பனம்பழம் நம்ம சாப்பிட்றனால. அப்போல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ பனம்பழம் கிடைக்கிது சாப்பிட்ருவோம் அவ்வளோதான். ஆனால் இதில் பெனிஃபிட் இவ்வளோ இருக்குது நமக்கு தெரிஞ்சிருக்காது. பனம்பழம் வந்து அதாவது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சுட்டு சாப்பிடுவாங்க, வேக வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. இந்த பனம்பழம் சாப்பிட்றனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்குதுங்க. பனம்பழம் சாறுடன் பணியாரெலாம் செய்வாங்க இல்லைங்களா, பணியாரம், தேங்காய், வாழைப்பழம், பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. பனம்பழம் சாற்றை சரும நோய், அதாவது ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த சாறு எடுத்து நம்ம உடம்புல பூசுனா அந்த நோய் வந்து குணமாகுது. சரும நோய்கள்லாம் குணமாகுது. இந்த பனம்பழத்தோட சாறு எடுத்து உடம்புல பூசும்போது நமக்கு சரும நோய்கள்லாம் குணமாகுது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்திங்களா, சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற காற்று, அந்த பிளேஸு, கிளைமேட் நல்லா இருந்தது நாங்கள் போகும்போது. அதனால் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயில் இல்லை, அதனால் அந்த சுற்றி பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க தான் எங்கள் பெரியம்மா, இவங்களோட தோட்டம் தான் இது, ஐ மீன் தோப்பு. இங்கே தான் நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம். இவங்க தான் எங்கள் பெரியம்மா. தோட்டத்தில் கூட ரொம்ப மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க கூட என்ஜாய் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. இவங்க தான் எங்கள் பெரியப்பா. இவர் தான் எங்கள் பெரியப்பா, பார்த்துட்ருக்காரு. அணியில் எவ்வளோ கடிச்சு வச்சுருக்குது பழத்தை அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே போகும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா, வெதர் கண்டிஷன் நல்லா இருந்ததுனால நல்லா இருந்தது, ரொம்ப வெயில் அடிக்காமல். இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் என்னோட அம்மா. அவங்களும் மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஓகே, நிறைய கொய்யாப்பழம் இருந்துச்சுங்க. நானும் ஒன்று சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்பாட்டில் அப்பயே பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாமரம். ஓகே, இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்.
அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நைஸ் பிளேஸு. இங்கே வந்து இதோ இந்த பனை மரம் தாங்க, இந்த மரத்தில் இருந்து தாங்க பழம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பனை மரத்தில் இருந்து தான். இந்த பனை நொங்கு இருக்கு இல்லைங்களா, நொங்கை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுதான் பனைமரமாக இருக்கும். பனங்காய் சொல்லுவாங்க. அந்த பனங்காய் சுட்டு சாப்பிடும்போது பனம்பழம். அது ஸ்மெல்லு சமைக்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, சான்ஸே கிடையாது. பழம் வீட்டில் வச்சா எப்படி ஒரு ஸ்மெல் வரும், அது மாதிரி அது சுட சுட அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. வீடே மணந்துச்சு அந்த ஸ்மெல்லால். நல்ல நறுமணம் அது. ஓகே, சூப்பராக இருந்தது. அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது எங்கள் ஊரில் இந்த வீடியோ பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை போஸ்ட் பண்ணுறது, அது எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் அந்த வீடியோவில் காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்கள் ஊரை பற்றி, எங்கள் ஊர் வந்து திருச்செங்கோடு, அதை பற்றி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் போட்டிருக்காங்க கொல்லிச்செடி கொஞ்சம் பெருசாகிறதுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. நல்லாயிருக்கு பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்காங்க. நைஸ் பிளேஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக தோப்பு தாங்க. அந்த கிளைமேட்டு தாங்க சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டில் எங்களுக்கு இங்கேருந்து விட்டு வரத்துக்கே மனசில் சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு கொய்யா பழமும் பறித்து சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி பனம்பழம் சுட்டு சாப்பிட்லாங்கிற வீடியோ பார்க்கலாம். அதோட குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்கள இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சிட்டி சைடில் வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பனம்பழம் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அதனால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கும்போது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எவ்வளோ பழம் கணிச்சு வச்சுருக்கு பாருங்கள் அணில். ஓகே, இவங்க தான் எங்கள் பெரியம்மாவும் எங்கள் பெரியப்பாவும். அங்கேயே காட்டிலே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இவங்களெல்லாம் நான் யூடியூப்பில் போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க எங்கள் அம்மா. இவங்களையும் யூடியூப்பில் போடுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் வந்தாச்சு. வீட்டில் வந்து அந்த பனம்பழத்தை சுட்டாச்சு. அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுடலாம். ஆனால் குச்சி வேணும். குச்சி வச்சு சுட்டோன்னா கம்பியில் வச்சிங்கன்னா ஹீட் ஆகி கையில் உங்களுக்கு சூடாகும். அதனால் ஒரு குச்சி மாதிரி வச்சு சுட்டிங்கன்னா இதை சுட சுட நல்ல மனம். எங்கள் பசங்களாம் கேட்டாங்க, ஐயோ இது எப்போ சாப்பிடுவோன்ட்டு. நல்ல ஸ்மெல்லு. அதனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வேணால் வச்சு சுட்டு சாப்பிட்லாம். நல்லா சுற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆறின பிறகு தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். சுட ஓப்பன் பண்ணால் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு இதோ பிரித்து பார்த்தோம்னா இதில் 2 கொட்டை தான் இருந்துச்சு. அந்த 2 கொட்டைக்குமே அடிச்சுக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாம்பழம் டேஸ்ட் இல்லையா, அந்த ஒரு சாறு நல்ல ஒரு மஞ்சள் கலரில் நல்லா இருந்தது. இந்த சாறு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.